அதாவது ஒரு டேரக்டருக்கு தேவையான ஒரு விஷயம் என்னென்னா ஒரு எடிட்டிங் சென்ஸ். அப்போ அந்த எடிட்டிங் சென்ஸ்ன்றது எப்படி சார் அது எடிட்டிங் சென்ஸ்னால் என்ன? கிழக்குச்சேமியிலேன்ற ஒரு படத்தில் வந்து என்னோடய படத்தில் வந்து கிளைமேக்ஸ் சீன் வந்து ஒரு வித்தியாசமான அனுபவம் நடந்தது. தமிழ்நாட்டில் ஒட்டுமொத்தமான ஆடியன்ஸ் அத்தனை பேரும் இந்த சீனுக்காக சீட்டோட நுனியில் வந்து உச்சுன்னு ஒரு சத்தம் கொடுத்தாங்க. அந்த படத்துக்கு ஏன் வருது, கதை ஸ்க்ரீன் பிளேக்கும் ஒரு டிஃப்ரென்ஸ் வர்றதுன்றது வந்து எடிட்டிங் டேபிளில் தான் மிக முக்கியமாக வந்து அந்த ஸ்க்ரீன் பிளேக்கான எக்ஸாக்ட் ஷேப் வருது. இப்போது ரொம்ப ஏஜில் வந்து பெரிய ஆட்கள் தான் வந்து எடிட்டர்ஸாக ஆனது. இப்போது அபவ் 45 நான் வந்து என்னோட அட் த ஏஜ் ஆஃப் 24 நான் எடிட்டர் ஆகும்போது எனக்கு வந்து பெரிய ரெக்கார்ட். நான் யாரும் அந்த நேரத்தில் என் ஏஜில் இல்லை எடிட்டர். சினிமா ஏன்னா ஒரு பெரிய ஒரு மீடியம் இல்லையா, உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். அது சாதாரண ஒரு விஷயம் கிடையாது. பார்க்குறதுக்கு நம்மளோட வாழ்க்கையில் இருக்கிற எல்லா விஷயங்களையும் கற்றுக் கொடுக்கும், டாப் டு பாட்டம். உறவுகள் சார்ந்ததோ இல்லை சொசைட்டி சார்ந்ததோ இல்லை எல்லா விஷயங்களையும் இந்த சினிமா கற்றுக் கொடுத்துருக்கு. அது இல்லைன்னு நம்ம யாருமே சொல்ல முடியாது. அது எல்லாருமே ஃபீல் பண்ணியிருப்பீங்க, வேறு வேறு தளத்துலேருந்து அதை ஃபீல் பண்ணியிருப்பீங்க இல்லையா? ஏன்னா நான்லாம் வந்து சினிமாவுக்கு வரும்போது என்னை பற்றி நான் அறிமுகப்படுத்துறதுக்கு முன்னாடி ஏன் இதை நான் சொல்கிறேன் அப்படின்றது காரணம் என்னென்னா, சினிமாவை பற்றி எந்த புரிதலும் இல்லாமல் வந்தேன் நான். சினிமாவுக்கு வரதுக்கு முன்னாடி உங்களுக்கு இருக்கிற இந்த ஆர்வம் கூட எனக்கு இருந்ததில்லை. அதனால் என்னடா அது எப்படி சொல்கிறாருன்னு நினச்சிக்க வேண்டாம், இதுதான் உண்மை. ஆனால் வந்ததுக்கப்புறம் அதில் இருக்கிற தொழில்நுட்பமோ இல்லை அதில் இருக்கக்கூடிய நிறைய விஷயங்கள், கதை, அதில் எவ்வளோ விஷயங்கள் சொசைட்டிக்கு சார்ந்த விஷயங்களோ உறவு முறைகளுக்கு சார்ந்த விஷயங்கள் சொல்லப்படுது. அதுக்கான கட்டமைப்புகள் எவ்வளோ உழைக்கிறாங்க, க்ரியேட்டிவிட்டியாக ஒரு கதை உருவாக்குறது, கதாபாத்திரங்கள் உருவாக்குறதுக்காக ஒவ்வொருத்தரும் தன்னோட கற்பனையும் உழைப்பையும் போடும்போது எவ்வளோ நுணுக்கம் இருக்குன்றது அப்புறமா தான் தெரிய ஆரம்பிக்கும் போது அதுக்குள்ளே ஒரு ஈர்ப்பு வருது, அதுக்குள்ளே ஒரு ஆசை வருது, இதுக்குள்ளே இருக்கணும் அப்படின்றது. அப்போது இதுக்கு முன்னாடி இதில் தெரியாமல் எப்படி இதுக்குள்ளே வர முடியும் அப்படின்னும் போது ஒரு சினிமா பின்னணியான கொடுமை எனக்கு. அப்பா வந்து ஒரு பெரிய இயக்குனர்கிட்ட ஒரு கார் ஓட்டுனர், அதாவது கிருஷ்ணன் பஞ்சூரில் பஞ்சு அப்படின்ற 2 இயக்குனர்கள் அவங்க. அதில் பஞ்சாபகேசன்றவரை பஞ்சுன்னு கூப்பிடுவாங்க. பராசக்தி படத்தை டைரக்ட் பண்ண டைரக்டர், அவரோட பர்சனல் டிரைவர், அவரோட பையன், கடைசி பையன். வீட்டில் மூத்த அண்ணன் வந்து சவுண்ட் இன்ஜினியர். அவர் தான் சினிமாவை கொண்டு வந்து சேர்த்து விட்டார். ஆக்சுவலாக நான் ஒரு எலக்ட்ரானிக்ஸ் டிப்ளமோ முடிச்சுட்டு இருந்த ஒரு பர்சன். அங்கே ஒருத்தர்கிட்ட ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். அந்த ஒர்க் பண்ணிகிட்டு இருந்த ஒரு கேப்பில் ஒரு ஸ்டோரை ஷிஃப்ட் பண்ணுறாரு. அந்த ஷிஃப்டிங் டைமில் என்னை வந்து ஒரு எடிட்டர்கிட்ட ஜாயின் பண்ணி விடுறாரு பெரிய அண்ணன். அந்த மாதிரியான ஒரு பின்புலத்துலேருந்து வந்தேன் நான். வந்தபோது ஒரு பெரிய ஆர்வம் இல்லை, ஆனால் வந்ததுக்கப்புறம் ஏதோ ஒரு குடோனில் சேர்த்து விட்டாங்க அப்படின்னு தான் நினச்சேன். சுற்றி ஃபிலிம் கேன்ஸாக இருக்கும், ஏதோ ஒரு குடோனோட அட்மாஸ்பியர் தான் இருந்தது. அதை பற்றி எதுவும் தெரியாது. ஆனால் அது உள்ளே வந்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சது ஏன் இந்த அட்மாஸ்பியர் இப்படி இருக்குது. இப்போ நம்ம இந்த இடத்துல பேசும்போது இதுக்கு எத்தனை விண்டோ இருக்குது, இந்த விண்டோஸில் ஒவ்வொன்றும் லைட் சோர்ஸ் வருதா வரலையான்ற அளவுக்கு ஒரு கவனத்தோடு கட்டமைக்கப்பட்ட ஒரு விஷயந்தான் ஒரு எடிட்டிங் ரூம். ஏன்னா ஒரு மிஞ்ச போனால் ஒரு 2 விண்டோ இருக்கும், இல்லைன்னா வாசலில் ஒரு டோரோட ஒரு சின்ன எட்டி பார்க்குற அளவுக்கு ஒரு சின்ன கண்ணாடி இருக்கும். அதையும் ஒரு பிளாக் பேப்பர் போட்டு மூடிருப்பாங்க. ஏன் இதெல்லாம் சொல்கிறேன் அப்படின்னா, சினிமாவில் எடிட்டிங் வந்து எவ்வளோ முக்கியமாகவும் எவ்வளோ கவனமாகவும் செய்ய வேண்டிய ஒரு இடம்ன்றதை போக போக தான் அந்த அட்மாஸ்பியர் புரிய வச்சது. எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் ஒரு விஷயத்தை கவனமாகவும் அதுக்குள்ளே கதைக்குள்ளேயோ இல்லை அது செய்ய வேண்டிய தொழில்நுட்பம் சார்ந்த விஷயங்களுக்குள்ளே கவனமாக செய்யறதுக்கு உகந்த ஒரு சூழலை ஏற்படுத்தணுன்றதில் ரொம்ப கவனமாக இருந்திருக்காங்கன்றது அந்த செட்டப் அதுக்கப்புறமா தான் புரிய ஆரம்பிச்சது. அது முதல்ல குடோனாக தெரிஞ்ச ஒரு விஷயம். அதுக்கப்புறம் எவ்வளோ பெரிய லேபோ இல்லைன்னா அதில் ஒரு ரிசர்ச் ஏரியா மாதிரியான ஒரு விஷயமா இருந்த இடம் தான் எடிட்டிங் ரூம். ஏன்னா எனக்கு தெரிஞ்ச வந்து ரொம்ப காலம் நான் ஒரு பீக்கில் அசிஸ்டன்ஸாக இருந்த ஒரு காலகட்டங்களில் வெளியில் ஜனங்களை பார்த்தது ரொம்ப குறைவு. வெகு நேரங்கள் ரொம்ப நேரம் எடிட்டிங் ரூமோட உள்ளேயே காலையில் ஒரு 7 மணிக்கு போனோன்னா ராத்திரி ஒரு 12-2 மணிக்கு திருப்பி வரதோ இல்லைன்னா ஏர்லி மார்னிங் வரதோ ஒரு 10 வருஷம் இப்படியான ஒரு வாழ்க்கை முறைக்குள்ளேயே நாங்கள் வாழ்ந்த ஆட்கள். ஜனங்களை பார்த்தது ரொம்ப குறைவு. எப்போ பார்த்தாலும் சினிமா, ஃபிலிம், ஏதோ ஒரு கட்டிங்ஸ் எடுத்ததோ இல்லைன்னா அந்த ஷார்ட் எங்கே இப்படியான விஷயங்களை பார்த்து வளர்ந்துருக்கோம்.
அப்போ இதெல்லாம் எப்படி இதுக்குள்ளே டியூனாக பார்க்குறோம் அப்படின்னா, அந்த ஒவ்வொரு டேரக்டர்ஸோட அந்த அவங்களோட கதை அம்சங்களும் அந்த படங்களும் அந்த அளவுக்கு விஷயத்தோட எங்களை உள்ளே ஈர்க்க வச்சது. முதல்ல நான் சேரும்போது எனக்கு கிடைச்ச ஒரு பெரிய பாக்கியம் என்னென்னா, முதல் முறையாக என்னோட அசிஸ்டண்ட்டாக அப்ரண்டிஸாக சேர்ந்த முதல் படம். அப்போ அது ஒரு பெரிய பாக்கியம் இல்லையா அந்த நேரத்தில். அது வந்து போய் அதை என்ன சொல்கிறது, நேரமாக எப்படின்லாம் சொல்ல தெரியாது. வி ராஜகோபால் அவர் தான் குருநாதர். அவர்கிட்ட ஜாயின் பண்ணுறேன். பெரியண்ணா கூப்பிட்டு வந்து அவருக்கு சவுண்ட் இன்ஜினியர்ன்றதுனால அவங்க சொல்லி என் தம்பி கொஞ்சம் சேர்த்து அப்படிங்கும்போது நான் ஒரு ரொம்ப ஃப்ரீக்காக வந்து ஜாயின் பண்ண ஒரு ஆள். சாயங்காலம் நான் போயிடுவேன். சாயங்காலத்துக்கு மேலே நான் வேலை செய்ய மாட்டேன், அவங்க ராத்திரிலாம் வேலை செய்வேன் அப்படின்ற ஒரு இடத்துல. அதாவது சாயங்காலம்னா நான் படிக்க போயிடணும். எனக்கு வந்து அப்போ கொஞ்சம் இந்த தொழில்நுட்பமாக ஏதாவது டிபிஎஸ் 3+ இந்த மாதிரி கம்ப்யூட்டர் லாங்குவேஜ் ஏதாவது படித்து ஆஃபீஸுக்கு வேலைக்கு போயிடணும்னு ஒரு ஆசை. இதிலெல்லாம் விருப்பம் இல்லை. அப்படியான ஒரு விருப்ப பிள்ளைகள் தான் உள்ளே வந்தது. அப்படி இருக்கும்போது தான் அவங்க முதல் மரியாதை ஃபைனல் நடக்கும்போது ஆட்கள் வந்து அவங்களுக்கு இருந்தாகணுன்ற ஒரு கட்டாயம். ஏன்னா ரொம்ப ஹெக்டிக்கான ப்ரெஷர். ஒரு எடிட்டர்னால் அந்த எடிட்டர்கிட்ட குறைஞ்சது 6 பேர் இல்லை 7 பேர் அசிஸ்டன்ஸாக இருப்பாங்க. ஏன் இவ்வளோ பேர்? மேனுவல் ஒர்க்கு. ஒரு 3 டேபிள் இருக்கும். அந்த 3 டேபிள்லையும் ஃபிலிமை வந்து பிரித்து போட்டு ஒரு சீனையும் ஒருத்தரும் எடிட் பண்ணிகிட்ருப்பாங்க. டேரக்டர்ஸ் வந்து மூவியாலான்ற ஒரு மிஷினில் வந்து மார்க் பண்ணி கொடுத்தாங்கன்னா அதை டேபிளில் கொண்டு வந்து அசிஸ்டன்ஸோ அசோசியேட்ஸோ அவங்க அதை மார்க்குக்கு தகுந்த மாதிரி வெட்டி ஆர்டர் பண்ணி அதுக்கப்புறமா அதை வந்து திருப்பி மூவியாலில் பார்த்து தேவையான போர்ஷன்ஸை மார்க் பண்ணுறதோ ட்ரிம் பண்ணுறதோ இதெல்லாம் நடந்தது. அப்போ ஒரு பெரிய ஒரு ஃபேக்ட்ரி மாதிரி இருக்கும். மாறி ஒரு 3 சீஃப் எடிட்டர்ஸ் வேலை செஞ்சாங்கன்னா அசிஸ்டன்ஸ் அவங்களுக்கு ஒரு 3 பேர் ஜாயின் போடுறதுக்கு, கட்டிங்ஸ் பிடிக்கிறது அப்படின்ற ஒரு அந்த சூழலே பார்த்திங்கன்னா வித்தியாசமாக இருக்கும். இன்றைக்கி நீங்கள் வந்து ஒரு கம்ப்யூட்டருக்கு முன்னாடி உட்காந்துக்கிறது, அதில் வந்து யாருமே இல்லை, ஒருத்தர் மட்டும்தான் இருக்கும். அந்த 1-to-1 அந்த ஸ்க்ரீன் டு கம்ப்யூட்டர் மானிட்டரோடு நம்ம பேசிக்கிற விஷயங்கள் மட்டும்தான். வேறு எதுவும் அதிகபட்சம் போனால் இப்போ எனக்கு தெரிஞ்சு என்கிட்ட வந்து ஒரு அசிஸ்டன்ட் கூட இல்லை. நான் மட்டுமே தான் வேலை செய்கிறேன். எப்படியாவது தேவைன்னும் போது என்னோடய நேரத்தில் ஒரு அசிஸ்டன்ஸை கூப்பிட்டு வச்சுக்கிறது. அது ரொம்ப ஹெக்டிக்கான லோடு இருக்கும்போது மற்ற படங்களுக்காக ஷேர் பண்ணி பிகினிங் ஒர்க்ஸை வந்து ஆர்கனைஸ் பண்ணி கொடுக்கறதுக்காக. ஆனால் இப்படியான ஒரு சூழல் ஏன் இப்போ இந்த மாதிரியான ஃபிலிமிக் அந்த பேக்ரவுண்ட்லேருந்து வரும்போது எவ்வளோ அந்த கான்சன்ட்ரேஷனை வந்து அது எவ்வளோ கூட்டி கொடுத்துச்சுன்றது ஒரு பெரிய அது ரொம்ப இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்துச்சு. ரொம்ப அதாவது ஃபிலிம் மேக்கிங்கில் வந்து இந்த ஷார்ட்ஸுன்ற ஒரு ப்ராசஸ் அப்படின்றது வரும்போது சினிமாவில் ஒரு ஷார்ட்டையும் வந்து இன்றைக்கி நீங்கள் பார்க்குறது வந்து ரஷ்யா பார்க்கும்போதோ இல்லை ஒரு படங்களை பார்க்கும்போது அதில் நம்பர் ஆஃப் ஷார்ட்ஸுன்றது பார்த்தோன்னா ஆயிரக்கணக்கில் இருக்கும். அந்த ஆயிரக்கணக்கில் இருக்கிற ஷார்ட்ஸ் அத்தனையும் ஆர்கனைஸ் பண்ணுற ஒரே இடம் எடிட்டிங் ரூம். அது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். அப்போ அந்த ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கான ஒரு விஷயம் வந்து டைரக்டர்ஸ் எல்லாருமே வந்து அதை வந்து நம்பர் 1, 2, 3 அப்படின்னு போட்டு எல்லாத்தையும் ஆர்கனைஸ் பண்ணிடுறாங்களா? நிச்சயமாக பண்ணுறாங்க. ஆனால் அதை தாண்டி ஒரு ப்ரீ ப்ரொடக்ஷனில் எவ்வளோ விஷயங்கள் தீர்மானிக்கப்படுது, போஸ்ட் ப்ரொடக்ஷனில் எவ்வளோ விஷயங்கள் தீர்மானிக்கப்படுதுன்னு வரும்போது ஒரு பெரிய ஒரு பார்ட் வந்து போஸ்ட் ப்ரொடக்ஷனில் இருக்குது. அந்த போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஏரியாவில் முக்கியமாக எடுக்கப்பட்ட எல்லா விஷயங்களும் நம்ம காட்டிடுறோமா அப்படின்னு கேட்டால் இல்லை. அப்போ அதில் எதெல்லாம் தீர்மானிக்கப்படுதுன்ற இடம்னு வரும்போது இந்த எடிட்டிங் ரூமில் ஒரு மேஜரான ஒரு பார்ட் நடக்குது. அது எப்படிலாம் நடக்குது அப்படின்னு வரும்போது ஒரு புரிதல், ஒரு டைரக்டருக்கும் எடிட்டருக்குமான ஒரு புரிதல், ஒரு ஸ்டோரியை எப்படி எக்ஸிக்யூட் பண்ண போகிறோம் வித் த ஹெல்ப் ஆஃப் த ஃபுட்டேஜ். அதாவது ஒரு ஃபுட்டேஜை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுன்றது தான் முதல் வேலை ஒரு எடிட்டருக்கானது. என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்தா அந்த ஃபுட்டேஜ் என்ன சொல்ல வருது. அதாவது ஒரு இயக்குனர் தன்னோட கற்பனை எல்லாத்தையும் ஒரு கதாபாத்திரங்களுக்குள்ளே செலுத்தி அதை ஒரு செல்லுலாடாவோ இன்றைக்கி இருக்கிற டிஜிட்டல் ஃபார்மேட்டாவோ ஏதோ ஒரு விஷயமாக மாற்றி டேப்பாவோ அந்த ஃபார்மேட்டில் மாற்றி நமக்கு முன்னாடி ஒரு ஸ்க்ரீன் பண்ணும்போது அது எந்த அளவில் அது நம்மளை புரிஞ்சிக்க வைக்குதுன்றது புரிஞ்சுக்கிறது தான் முக்கியமான விஷயம். ஒரு எடிட்டர் பாயிண்ட் ஆஃப் வியூவில் சொல்ல போனால் அந்த ஃபுட்டேஜஸை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது தான் முதல் வேலை. அப்போ அந்த ஃபுட்டேஜஸ் எப்படி இது சார் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது அப்படின்னு சொன்னால் அதுக்கு ஒரு முதல்ல ஒரு நம்மளை மறந்து அதுக்குள்ளே கவனிக்கிறதுக்கான ஒரு சூழல் முதல்ல வேணும். நான் ஒரு XYZ இருந்துக்கிட்டு அதை பார்த்தோன்னா நிச்சயமாக முடியாது. என்ன நான் மறந்தால் தான் அதுக்குள்ளே நான் போக முடியும். ஏன்னா நான் மறக்கிறது எப்படி பண்ண முடியும் அப்படின்னா அது அவ்வளோ லேஸ்பட்ட விஷயம் இல்லை. என்னடா இது சைக்கலாஜிக்கலாக ஏதோ ரொம்ப ஹெவியாக இருக்கு அப்படின்ற மாதிரி நினைக்காதீங்க. இது வந்து
கால மாற்றத்தில் உங்களோட ரசனைக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஒரு படிக்கிற விஷயமோ நீங்கள் வேலை செய்கிற விஷயமோ அதுக்குள்ளே போக ஆரம்பிச்சிருவீங்க. உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களா இருந்தால் உங்களை நீங்கள் மறந்துடுவீங்க இல்லையா அதுக்குள்ளே போகும்போது? அது நடக்குமா இல்லையா? அப்போ அது நடக்கிற விஷயங்கள் இந்த இடத்துல ரொம்ப கொஞ்சம் அதிகமாக வேண்டும். அப்போ ஒரு எந்த படத்தையும் நீங்கள் பார்க்கும்போது ஒரு 10 நிமிஷத்துக்கு மேலே நீங்கள் உங்களை ஞாபகம் வச்சுருக்க முடியுமா? முடியாதுல்ல. 10 நிமிஷத்துக்கு மேலே முடிஞ்ச வரைக்கும் உங்களை மறந்து சிரிக்கவோ இல்லை அழவோ இல்லைன்னா எமோஷ்னலாக ஒரு ஹீரோவுக்கு சப்போர்ட் பண்ணவோ இல்லை ஒரு ஹீரோயினோட சேர்ந்து நம்ம ஒரு ரொமான்ஸ் பண்ணவோ ஆரம்பிச்சிடறோம்ல. இதெல்லாம் நடக்கிறது எதுனா நம்மளை மறக்கிறோம். அப்புறம் அந்த நம்மளை மறக்கிறோன்ற அந்த விஷயம் ஆக்சுவலாக ஒர்க் பண்ணும்போது என்னை மறக்கும்போது நான் ஒரு ஆடியன்ஸாக மாறுறதோ டேரக்டரோட விஷனில் என்னை நான் கன்சீவ் பண்ணிக்கணும். அப்போ டேரக்டரோட விஷனை கன்சீவ் பண்ணிக்கிறதுக்கு ஃபுட்டேஜ் வந்து ஒரு ரெஃபரன்ஸாக இருக்குது. அந்த ஃபுட்டேஜை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுன்றது அங்கே எப்படிலாம் பண்ணியிருக்காங்க, அவங்களுக்கு என்ன தேவை, இந்த தேவையை உணர்றதுக்கான ஒரு மிக முக்கியமான ஒரு ஏரியா அந்த எடிட்டிங் டேபிள். அப்போ அதை வந்து ஒரு எடிட்டராக உட்காந்து பார்க்கும்போது அந்த கவனம், கான்சன்ட்ரேஷன் இது ரொம்ப தேவைப்படுது. கான்சன்ட்ரேஷன் இந்த சென்ஸ் வந்து இது எல்லா கேட்டகரியிலையும் அதை வந்து டெக்னிக்கலாகவும் சரி, எஸ்தட்டிக்காகவும் சரி, ஒரு ஆடியன்ஸாகவும் இப்படி நிறைய பெர்ஸ்பெக்டிவில் நமக்கான ஒரு கிளியர் விஷன் தேவை. அப்போ அந்த விஷன் எல்லாத்தையும் எப்படி கிடைக்கும் அப்படின்னா நம்மளை மறந்தால் தான் கிடைக்கும். நம்மளை ஞாபகம் வச்சுட்டே இருக்கும்போது நான் வந்து ஒரு 10 படம் பண்ணிட்டேன் அப்படின்றதுனால ஒரு படத்தை வந்து நல்லா பண்ணிட முடியுமான்னு நினச்சா நிச்சயமாக முடியாது. அந்த ரெஃபரன்ஸ் நிச்சயமாக யூஸ் ஆகுது. எல்லா படங்களும் வேறு, நிச்சயமாக வேறு. ஒரு படமும் புதுசாக நாம் ஏதோ ஒரு அன்றைக்கி தான் எல்கேஜிக்கு சேர்கிற மாதிரி, அன்றைக்கி ஒரு பயத்தோடைய அம்மா ஸ்கூலுக்கு அனுப்பும்போது பயத்தோடு போய் ஆரம்பிக்கிற மாதிரி தான் அந்த அப்படி தான் இருக்கும். ஏன்னா ஒரு கதைக்களமும் வேறு, ஒவ்வொரு இயக்குனரோட பார்வையும் வேறு. அந்த பார்வை மாறும்போது நம்ம அந்த பார்வைக்குள்ளே போகிறதுக்கு நம்மளை தயார்படுத்திக்கணும், கட்டமைச்சிக்கணும். அந்த கட்டமைக்கிறதுன்றது உடனே நடந்துருமான்னு கேட்டால் ஒரு நாளில் நடக்காது. அவங்களோட ரஷஸை பார்க்க, அவங்களோட ஃபுட்டேஜஸை பார்க்க அந்த அண்டர்ஸ்டாண்டிங் கொஞ்சம் கொஞ்சமாக வரும். அப்போ அந்த அண்டர்ஸ்டாண்டிங்குள்ளே போகணும் அப்படின்னு வரும்போது எவ்வளோ கிளியராக நம்மளை வச்சுக்கணுன்றதுக்கு உங்களுக்கு புரிஞ்சிடும் இப்போ ஓரளவுக்கு இல்லையா? அப்போது இந்த மாதிரியான ஒரு விஷயங்களை வந்து ஒரு ரொம்ப நுணுக்கமாக இருக்கிற ஒரு ஏரியா எடிட்டிங். அப்போ இந்த பொதுவாக ஒரு படம் நல்ல எடிட்டிங்கில் பேசப்பட்ட படங்கள்னு சொல்லி ரொம்ப குறைவாக தான் எல்லோரும் பேசியிருக்கோம். கேமராவை கூட இப்போ நிறைய பேர் பேச ஆரம்பிச்சிட்டோம் ரொம்ப காலமாக. இப்போ ஒரு 7-8 வருஷமாகவோ இல்லை 10-15 வருஷமாக கேமராவை பற்றின ஒரு பெரிய விழிப்புணர்வு வந்துடுச்சு. ஆனால் எடிட்டிங்கை பற்றியான எந்த ஒரு விஷயமும் யாரும் பேசி நம்ம பார்த்துருக்கோமா? யாரும் பார்த்துருக்கிறதுக்கு ரொம்ப குறைவு. ஏன்னா அதை பற்றி புரிஞ்சுக்கிறதுக்கும் வந்து கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். இல்லை அதை சொல்கிறதுக்கான வார்த்தையோ இல்லை டெக்னிக்கல் வேர்ட்ஸோ இல்லை அது என்னென்னலாம் ஆங்கிள்ஸ் அதுக்குள்ளே ப்ளே ஆகுது, என்ன மாதிரியான ஏஸ்தட்டிக் சென்சஸ்லாம் அதுக்குள்ளே இருக்குன்றதை வந்து ரொம்ப கம்மியாக தான் அதுக்குள்ளே உணர முடியும் எல்லாராலையுமே. அதாவது ஒரு டேரக்டருக்கு தேவையான ஒரு விஷயம் என்னென்னா ஒரு எடிட்டிங் சென்ஸ். அப்போ அந்த எடிட்டிங் சென்ஸ்ன்றது எப்படி சார் அது? எடிட்டிங் சென்ஸ்னால் என்ன? இப்போ நம்ம வரோம், இப்போ இது ஒரு ஃபங்க்ஷனுக்கோ இல்லைன்னா இந்த இப்படி ஒரு கலந்துரையாடலுக்கு வரோம். இங்கேருந்து நான் வந்தேன்றதை ஒரு காட்சிப்படுத்த முடியுமா அப்படின்னு நம்ம ஒரு கேள்வி கேட்டோம்னு வச்சுக்கோங்களேன். எங்கேருந்து இதை சொல்ல போகிறோம், யார் இதை பேச போகிறாங்க, இல்லை நாம் இதில் என்னவா பார்க்க போகிறோம், நான் எதை சொல்லணும்னு நினைக்கிறேன். இப்போ இதில் எதெல்லாம் சொன்னால் சுவாரஸ்யமாக இருக்கும், எதெல்லாம் தேவையில்லை, இதை தீர்மானிக்கிறோன்ற ஒரு அறிவு வேலை செய்யுது இல்லையா? அப்போ வீட்டிலேருந்து கிளம்புனேனோ இல்லை அந்த கிளம்புனதுலேருந்து இங்கே வந்தேன்றதோ பார்த்தேன்றதோ நடுவில் எதெல்லாம் நம்ம ஸ்கிப் பண்ணணும்னு நினைக்கிறோன்ற அந்த ஒரு விஷயம் இருக்கும் இல்லையா? அது ஒரு கதைக்கும் இருக்கும் இல்லையா? அதை தீர்மானிக்கிறோன்றது முதல் விஷயம் ஒரு எடிட்டிங் சென்ஸ்குள்ளே வரணும். அப்போ அதை எப்படி காட்சிப்படுத்த போகிறோன்றது வந்து அதுக்கப்புறம் அந்த ஷார்ட் மேனிப்புலேஷன் வரும்போது என்ன விதமாக இப்போ ஒருத்தர் சொல்கிறதையோ இல்லை யாருக்கு இங்கே வந்து என்ன விதமாக கிராஸ் பண்ணுறாங்கன்றதை வந்து ஒரு க்ளோஸ்அப் வைக்க போகிறோமா, இல்லை ஒரு வைடு வைக்க போகிறோமா, இல்லை ஒரு சஜஷன் ஷாட் வைக்க போகிறோமா அப்படின்ற அந்த தொழில்நுட்ப வார்த்தைகளுக்குள்ளே போகிறோன்றது ஏன் போகிறோம் அப்படின்னா ஒரு காலகட்டத்தில் வந்து சிங்கிள் ஷாட்டாக தான் இருந்தது சினிமா. அதாவது 1895 எனக்கு தெரிஞ்சு 18th சென்ச்சுரியோட எண்டில் சிங்கிள் ஷாட் ஃபிலிம்ஸ் தான் படங்களை ஆரம்பித்தது. அதுக்கப்புறமா தான் வந்து ஒரு கேமராமேனே டேரக்டராக மாறுறாரு, எடிட்டராகவும் மாறுறாரு. இப்போ இந்த கிரிஃபித் மாதிரியான ஆட்கள், டிடபிள்யூ கிரிஃபித் அப்படின்ற ஆட்கள் வந்து என்ன வராங்கன்னா அவங்க வந்து கொஞ்சம் கொஞ்சமாக உணர்வுக்கு தகுந்த மாதிரி ஷார்ட்ஸோட ரேஞ்சஸை மாற்றிக்கலான்றதை கண்டுபிடிக்கிறாங்க. முதல்ல க்ளோஸ்அப் போயிடலாம், ட்ராலி போயிடலாம்,
இல்லை ஒரு ஒய்டு வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு சீனை ப்ரெசென்ட் பண்ணுறதுக்கான கட்டமைப்புகள்லாம் அதுக்கப்புறமா தான் உருவாகுது. அது வரைக்கும் வந்து சிங்கிள் ஷாட் ஃபிலிம்ஸ். ஒரு 4-5 படங்கள் எடுக்கப்பட்டது பிளாக் அண்ட் ஒயிட்டில், அதுவும் ஒரு ஃபேக்ட்ரியோட விட்டு வெளியே வருது, ஒரு ட்ரெயின் வந்தது, இதெல்லாம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அப்போ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே வந்து தீர்மானித்தது வந்து எடிட்டிங்கிற ஒரு கான்செப்டே அப்போ கிடையாது. அப்புறம் இந்த 2 ஷாட்டையும் கனெக்ட் பண்ணும்போது ஒரு ஸ்டாப் பிளாக் மெத்தட், இன்றைக்கி இருக்கிற விட்டாலாச்சாரியம் மாதிரி ஒருத்தர் அப்படியே ஸ்டார்டிங் ஃப்ரேமில் நிற்க வச்சுக்கிறது, அந்த நிற்க வச்சதுக்கப்புறம் அவங்கள திருப்பி மூவ் பண்ண வச்சு திருப்பி ஸ்டாப் மோஷனில் ஒரு கேமராவை பாஸ் பண்ணிவிட்டு திருப்பி ஆன் பண்ணிக்கிறதுன்ற ஒரு ப்ராசஸில் இருந்த ஒரு சினிமா. அப்புறமா ஷார்ட்ஸை வந்து ரேஞ்சாக க்ளோஸ்அப் வச்சுக்கலாம், ஒரு வைடு வச்சுக்கலாம், லாங் வச்சுக்கலாம், இப்படின்ற ஒரு பர்செப்ஷனுக்குள்ளே போகிறாங்க. ஏன் அதுக்கு போகிறாங்கன்னா, உணர்ச்சியை ரொம்ப காட்டுறதுக்கு அவங்களோட முகபாவங்கள் தேவைப்படுது அப்படின்ற ஒரு இடத்துக்கு வரும்போது தான் க்ளோஸ்அப்ஸ்ன்ற ஒரு லாஜிக் வந்து க்ரியேட் ஆகுது. அப்போ அதை வந்து அந்த கிரிஃபித் மாதிரியான பர்சன்ஸ் வந்து கண்டுபிடிக்கிறாங்க. அவங்க வந்து ஃபாதர் ஆஃப் எடிட்டிங்னு அன்றைக்கி அப்போ சொல்லப்பட்ட ஒரு ஆட்கள். ஆனால் அவர் ஒரு கேமராமேன். நிறைய தியரிஸை உருவாக்குனது அத்தனையுமே, எடிட்டிங் தியரிஸை உருவாக்குனது முக்கால்வாசி டைரக்டர்ஸ், அப்புறம் சவுண்ட் இன்ஜினியர். இன்றைக்கி இருக்கிற அதாவது ஃபாரினில் அதாவது டிமிட்ரிக்ன்ற ஒருத்தரும் ஒரு டேரக்டர், புடோக்கின்றவரும் ரஷ்யன் டேரக்டர். புடோக்கினோட தியரிஸ் எல்லாமே வந்து ரொம்ப காலத்துக்கும் இன்றைக்கி வரைக்கும் பேசப்படுற ஒரு தியரிஸ். அதாவது ஃபில்மிக் டைம்ன்ற ஒரு லாஜிக்கை முதல்ல கண்டுபிடிச்சது புடோக்கின், ஐவி புடோக்கின்ற ஒரு ரஷ்யன் டேரக்டர். அப்போ அவங்க ஃபில்மிக் டைம்ன்றது என்ன அப்படின்னா, நம்ம சொல்கிற எல்லா விஷயங்களையும் ரியல் டைம் எல்லாத்தையும் வந்து சினிமாவில் சொல்லிட முடியுமா? 6 மாதத்துக்கு உண்டான ஒரு விஷயத்தை 2.5 மணி நேரத்தில் சொல்லிட முடியாதுன்ற ஒரு லாஜிக் இருக்கு இல்லையா? இந்த லாஜிக்கை முதல்ல கண்டுபிடிக்கிறதுன்றது ஐவி புடோக்கின் தான். எப்படி அவர் கண்டுபிடிக்கிறாரு அப்படின்னா, சும்மா ஒரு ஃபாலிங் ஷாட்டை ஒரு 4 ஸ்டோரேஜ் பில்டிங் மாதிரியான ஒரு இடத்துல இருந்து எப்படி காட்ட போகிறோம் அப்படின்னு வரும்போது, ஒரு மேலேருந்து ஒரு ஃபால் ஷாட்டு, அப்புறம் ஒரு மிடில் ஆஃப் த ஏரியாவில் ஒரு ட்ராவலு, அப்புறம் பாட்டமில் ஒரு கிரவுண்ட் லெவலில் ஒருத்தர் விழுறாரு அப்படின்ற ஒரு 3 ஷாட்டை கனெக்ட் பண்ணும்போது, அதாவது 4 ஸ்டோரேஜ் பில்டிங்குன்ற ஒரு கனெக்டிவிட்டியை ஒரு 3 ஷாட்டில் கனெக்ட் பண்ணிட முடியுன்ற ஒரு லாஜிக்கை ஃபஸ்ட் டைம் கண்டுபிடிக்கிறார் புடோக்கின். அப்போ இது 3ஐயும் அந்த மோஷன் ஆஃப் த டைமிங், அதாவது மேலே டாப் டு பாட்டம்ன்ற ஒரு ஃப்ளோவை 3 ஷாட்லையும் கனெக்ட் பண்ணும்போது அந்த ஆங்கிளோட பெர்ஸ்பெக்டிவை மாற்றி வச்சு லோவோ இல்லை ஒரு மிட் ஸ்டாட்டிக் ஷாட்டோ ஒரு டாப் ஆங்கிளோ காட்டும்போது 3ம் கனெக்ட் ஆகும்போது ஒரு ஹைட்டை க்ரியேட் பண்ண முடியுதுன்ற ஒரு லாஜிக்கை ஃபஸ்ட் டைம் கண்டுபிடிக்கிறார். அப்போ ஃபிலிமிக் டைம்ன்ற ஒரு லாஜிக் அப்போ தான் க்ரியேட் ஆகுது. சினிமாவில் அது வரைக்கும் நார்மலாக நடந்துக்கிற மாதிரி அதே டைமில் காட்டுறது. இப்போ இப்படி வந்தார், பேசிட்டு போனார் அப்படின்ற ஒரு விஷயத்தை அப்படியே ஸ்டாட்டிக்காக வச்சுக்கிறது, அதை அப்படியே கட் பண்ணுறது, ஜம்பில் போகிறது, ஒரு விட்டலாச்சாரிய பேட்டர்னில் ஸ்டாப் பிளாக்கில் ஒரு ஜெகன்மோகினி வந்த மாதிரி காட்டுறது தான் ஒரு லாஜிக்காக இருந்தது. ஆனால் இது எல்லாத்தையும் வந்து இந்த மாதிரி சின்னதாக பிரேக் பண்ணி இவ்வளோ வருஷம் கடந்து வந்திருக்கோம் சினிமாவில். அப்போது டெக்னாலஜி வந்து ரொம்ப பெரிய டெவலப்மெண்ட் வந்துருக்கு. அப்போ எடிட்டிங்கிற கான்செப்ட்ஸ் வந்து இந்த ஃபிலிமிக் டைம்ன்ற ஒரு லாஜிக்கை வந்து க்ரியேட் பண்ணும்போது தான் இந்த ஐவி புடோக்கினோட தியரிஸ் தான் இன்றைக்கும் வந்து சினிமாவில் இப்போ ஒரு அண்ணாமலை மாதிரியான படங்களில், அதாவது 6 மாதத்துலேயே ஒரு பெரிய ஆளாகிறாரு அப்படின்றத வந்து ஒரு 10 ஷாட்டை கட் பண்ணி போட்டோன்னா, இது வந்து இவர் 10 மாதத்துக்கு இவர் என்ன உழைச்சிருப்பாரு அப்படின்றத வந்து 10 ஷாட்டில் காட்டிட்டு போயிடலாம் இல்லையா? அப்போ அது என்ன மாதிரியான அதில் ஷார்ட்ஸை காட்ட போகிறோன்றது ஒரு டேரக்டரோட பெர்ஸ்பெக்டிவ் விஷன். அங்கே என்ன மாதிரியான உழைப்புகள் வித்தியாசமாக என்னென்ன வேலையெல்லாம் செஞ்சார். இப்போ இதை எப்படி கனெக்ட் பண்ணுறோம்? இது வந்து மாண்டேஜ் தியரிக்குள்ளே வர ஒரு லாஜிக். இந்த மாண்டேஜ் தியரியை கண்டுபிடிக்கிறதுன்னு பார்த்தா ஐன்ஸ்டீன்ற ஒரு ரஷ்யன் டேரக்டர், அவர் இன்னைக்கு இங்கே பாரதிராஜா சார் வந்து எப்படி அவுட்டோருக்கு வந்து கேமராவை கொண்டு போனாரோ அதே மாதிரி வேர்ல்டு வைடு அவுட்டோர் கேமராவை எடுத்துகிட்டு போனது இந்த மாதிரி ஐன்ஸ்டீன். ரஷ்யாவோட ஸ்ட்ரீட்ஸுக்கு கேமரா எடுத்துகிட்டு போனவர் அவர் தான். அப்போது இந்த மாதிரியான விஷயங்கள் இவங்கெல்லாம் சிறுக ஒவ்வொன்றா பண்ணது. இன்றைக்கி வந்து வேறு ஒரு இடத்துல நாம் இன்றைக்கி டிஜிட்டல்ன்ற ஒரு வேர்ல்டுக்குள்ளே வந்துட்டோம். அந்த டிஜிட்டல் வேர்ல்டுக்குள்ளே வரும்போது நிறைய விஷயங்கள் இன்றைக்கி எங்கேயோ டிராஸ்டிக்காக மாறிடுச்சு. ஃபிலிம்ன்ற ஒரு லாஜிக்கில் 24 ஃப்ரேம்ஸ்ன்றதை கண்டுபிடிக்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டாங்கன்றது உங்களுக்கு ஓரளவுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அப்போ அதாவது ஹேண்ட் கிராக்கிங்கில் இருந்த ஒரு ஃபிலிம் லாஜிக்கு, அப்புறமா ஒரு மோஷனை சொல்கிறதுக்கு ஒரு ரியல் டைம்
ஸ்பீடை கண்டுபிடிக்கிறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 1895 கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷம் கஷ்டப்பட்டுருக்காங்க. தாமஸ் ஆல்வா எடிசன்லேருந்து நிறைய பேர். அதுக்கப்புறமா தான் 24 ஃப்ரேம்ஸ்ன்றது ஒரு ஃபிக்சேஷனுக்கே வந்திருக்காங்க. அந்த 24 ஃப்ரேம்ஸ்ன்றது இன்றைக்கும் டிஜிட்டல் வேர்ல்ட்லேயும் அந்த 24 இருக்கிறதுக்கு காரணம் அந்த மோஷனோட ஸ்பீடை வந்து அதை விட மாற்றி எதுவும் பண்ண முடியாது அப்படின்ற ஒரு இடத்துக்கு வந்ததுனால அது ஃபிக்ஸடாக இருக்குது. ஆனால் அதுக்கப்புறம் பால் என்டிஎஸ்சி ஒரு யூரோப்பியன் கண்ட்ரிஸ்க்கும் ஏஷியன் காண்டினென்ட்டுக்கும் நிறைய வித்தியாசங்கள் வரும்போது அவனுக்கு ஒரு ஸ்டாண்டர்ட் கண்டுபிடிக்கணுன்றதுனால அவங்க அங்கே ஒரு 15 ஒரு ஃப்ரேம்ஸை வந்து வச்சுக்காங்க. இங்கே 25, 24 இப்படின்ற லாஜிக்ஸ் நிறைய டெக்னிக்கலாக வந்து டேட்டாஸாக மாறிச்சு. ஆனால் இது எல்லாத்துக்கும் பேசிக்ஸ் வந்து க்ரியேட்டிவ் சைடுன்னு பார்த்தா இந்த ஷார்ட்ஸ் மேனிப்புலேஷன் வரும்போது எடிட்டிங் வந்து ஒரு பெரிய பார்ட்டாக ஸ்டோரி டெல்லிங்க்கு ஒரு முக்கியமான ஒரு பங்கை கொடுத்துச்சுன்றது வந்து லேட்டராக அப்படியே ட்ரமடைஸ் பண்ணுறது, பேரலைஸ் பண்ணுறது, அதாவது ஒரு விஷயத்து நடந்துட்டு இருக்கும் போது இன்னொரு விஷயத்த சொல்லணும்னு நினைக்கிறது, இதெல்லாம் வந்து இந்த மாண்டேஜ் டெக்னாலஜி இதெல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ரஷ்யன்ஸ் தான் அதிகமாக இம்ப்ளிமெண்ட் பண்ணது, இன்ட்ரடியூஸ் பண்ணது. அப்போ அந்த இன்ட்ரடியூஸ் பண்ணுற அந்த விஷயங்களில் ரஷ்யன்ஸ் வந்து ரொம்ப எல்லாத்துக்கும் நிறைய விஷயங்கள் முன்னோடியாக இருந்திருக்காங்க ரிசர்ச் பண்ணதில், ஃபிலிமிக் சைட்லையும் சரி. அதுக்கப்புறமா தான் வந்து அதுக்கான விஷயங்கள் எல்லாமே வந்து யூஎஸோ இல்லை ஃப்ரெஞ்ச் பீப்புள்ஸோ கண்டுபிடிச்சதெல்லாம் லேட்டராக தான். அந்த அப்புறம் டச் பீப்புள்ஸு, இப்போ இன்றைக்கி ஈரானியன் ஃபிலிம்ஸு, இன்றைக்கி நிறைய தளத்தில் இன்றைக்கி சினிமா வேறு எங்கெங்கேயோ வந்துடுச்சு. இந்தியா அதில் வந்து ப்ரொடக்ஷனில் நிறையா இருக்கும், அதே மாதிரி ரொம்ப பெரிய க்ரியேட்டர்ஸும் இங்கே இருக்காங்க. ஆனால் என்னென்னா சில இங்கே ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்னால அது மாறி போயிடுச்சு. இப்போ நான் என்னோடய பங்கில் அப்படின்னு நம்ம சொல்லி வரும்போது சினிமாவில் நாங்கள் ஒரு ஃபில்ம் சிங்கிள் பாசிட்டிவ் எடிட்டிங்கை தவிர அடுத்து இருக்க டபுள் பாசிட்டிவில் மேக்னெட்டிக் டேப்ஸ், அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய ஸ்க்ரீன் பேக்கு, அதுக்கப்புறம் இன்றைக்கி டிஜிட்டல் ஆவிட், எஃப்சிபி, ப்ரீமியர் ப்ரோ இப்படியான லாஜிக்ஸ்குள்ளே எல்லாத்துலேயுமே சிங்கிள் பாசிட்டிவை தவிர மற்ற எல்லா விஷயத்துலையும் ஒர்க் பண்ணி வந்திருக்கோம். அப்போ இதுக்கான ஒரு தேடுதலுக்குன்னு வரும்போது ஒரு பெரிய சேஞ்சஸ் நடந்திருக்கு. எவ்வளோ பெரிய சேஞ்சஸ் இதெல்லாம் அப்படின்னா, இந்த ஃபில்மிக் விஷயங்களில் வரும்போது ரொம்ப ஹெக்டிக்கான லோடு இருக்கும். படங்கள் ஒர்க் பண்ணும்போது ஒரு படத்துக்கு எத்தனை விதமான எக்ஸ்போஸ்டு இருக்கும் அப்படின்னா பல லட்சக்கணக்கில் ஷூட் பண்ணிட்டு வந்தவங்க இருக்காங்க, ரொம்ப கம்மியாக ஷூட் பண்ணிட்டு வந்தவங்க இருக்காங்க. முக்தா சீனிவாசன் மாதிரியான டைரக்டர்ஸ் வந்து கரெக்டாக ஒரு 2 மணி நேரம் படத்துக்கு அதிகபட்சம் வந்து ஒரு 40,000 அடின்னு சொல்லுவாங்க, அவ்வளோதான். அதுக்கு மேலே ஷூட் பண்ண மாட்டார். ஒரு சாங் எடிட் பண்ணோன்னா அதோட கட்டிங்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 நிமிஷத்துக்கு உண்டான சாங்குன்றது குறைஞ்சது ஃபில்மிக் ஃபுட்டேஜில் பார்த்திங்கன்னா ஒரு 400 அடிக்குள்ளே இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு சின்ன கேன் இருக்கும் ஃபில்மிக் கேனில், அந்த 400 அடி கேனுக்குள்ளே முடிஞ்சிட ஒரு விஷயம். அவரோட எக்ஸ்போஸ்டு போக மிச்சம் இருக்க வேஸ்டேஜ் பார்த்திங்கன்னா மிச்சம் போனால் ஒரு 200 அடி இருக்கும், இல்லைன்னா இன்னும் ஒரு 4 நிமிஷத்துக்கு உண்டானதாக இருக்கும். ஆனால் இன்றைக்கி நிறைய டேரக்டர்ஸ் வந்து ஒரு சாங்குக்கு ஒரு முழு படத்தையே எடுத்துகிட்டு வராங்க. ஒரு சாங்குக்கு முழு படம் நம்ம பண்ணுற அளவுக்கு 12 மணி நேரம் சாங் ஷூட் பண்ணிட்டு வந்ததெல்லாம் நடந்திருக்கு. 10 மணி நேரம், அதாவது ஒரு அன்லிமிட்டடான ஒரு க்ரியேட்டிவிட்டி. அது க்ரியேட்டிவிட்டின்னு அவங்க சொல்லிக்கிறாங்க. ஒரு பக்கம் அதை ஏற்றுக்கலாம், இன்னொரு பக்கம் ஏற்றுக்க முடியாது. ஆனால் அது எல்லாத்தையும் எப்படி இது பண்ண போகிறோம். லெனின் சார் வந்து ஆசைன்ற படத்தில் வந்து ஒரு மாண்டேஜ் சாங் கட் பண்ணியிருப்பார். அதாவது லிரிக்ஸ்க்காக மெயின்டைன் பண்ணி அதுக்கான ஒரு கட்டமைப்போட ஷார்ட்ஸை பிரித்து அதுக்காக எடிட் பண்ணுறதுன்ற ஒரு லாஜிக் வந்து எப்பயுமே காலங்காலமாக இருக்கிற ஒரு விஷயம். மாண்டேஜ் சாங்குன்றது ஒரு விதத்தில் வந்து லிப் எதுவும் இருக்காது, சாங்குக்கான ஒரு ஆர்டிஸ்ட் வேறு லிப் கொடுக்க மாட்டாங்க. ஆனால் அதே நேரத்தில் அவங்களோட நிறைய காலகட்டங்களில் நடந்த சம்பவங்கள் எல்லாத்தையும் ஒன்றா கோர்த்து அதை ஒரு சீக்வன்ஸாக மாற்றுறதுன்றது தான் மாண்டேஜ்னு நம்ம கொஞ்ச நேரம் முன்னாடி சொன்னோம் இல்லையா. அந்த மாண்டேஜ் லாஜிக்கை வந்து சாங் ஃபுல்லாக வச்சுருந்தார், எந்த லிப்பும் இருக்காது. அந்த நேரத்தில் ரொம்ப பேசப்பட்ட ஒரு ஒர்க்கு லெனின் சாரோட ஒர்க்கு மாண்டேஜ். அந்த சாங் ஃபுல்லாக வந்து லிப் இல்லாத சாங் சோலட்சுமி வச்சு ஒரு சாங் பண்ணியிருப்பார், அவ்வளோ பிரமாதமாக பண்ணியிருப்பார். அந்த பீரியடில் அப்படியான ஒரு மேனிப்புலேட்டிங் ஒர்க்கு, அதாவது ஒரு ஷார்ட்டையும் இன்னொரு ஷார்ட்டையும் கனெக்ட் பண்ணுறதுக்கான ஒரு லாஜிக் இருக்கும், எல்லாத்துலேயும் ஒரு அழகுணர்ச்சி இருக்கும், அதுக்குள்ளே ஏதோ ஒரு தொடர்பு படுத்துகிற ஒரு விஷயம் இருக்கும். இது வந்து ஏஸ்தட்டிக் ஆஃப் எடிட்டிங் அப்படின்னு வரும்போது இது ரொம்ப முக்கியம். ஒரு ஷார்ட்டை இன்னொரு ஷார்ட்டோட கனெக்ட் பண்ணுறதுக்கான காரணம் ரொம்ப முக்கியம். ஏன் இதோட, அதாவது
கட்டிங் மூமெண்ட்டுன்னு அப்படின்றது வந்து ஒரு தியரியில் ஒரு முக்கியமான ஒரு வார்த்தை எடிட்டிங்கில். ஆனால் இங்கே ஒரு காலகட்டத்தில் வந்து மூமெண்ட்டில் கட் பண்ணக்கூடாதுன்னு ஒரு இருந்தது. மூமெண்ட்டில் கட் பண்ணார் பாரதிராஜ சார் மாதிரியான ஆட்கள். அப்போ அது மூமெண்ட்டில் கட் பண்ணதை விமர்சனம் எழுந்தது நிறையா. ஆனால் கட்டிங் மூமெண்ட் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து ஏன் தியரியம் இருந்தது அப்படின்னு சொன்னால், ஒரு ஷாட்டுக்கும் இன்னொரு ஷாட்டுக்குமான கனெக்டிவிட்டி தொடர்பு படுத்தும் போது தான் இது எல்லா விஷயங்களும் ஒன்றோடு ஒன்று தொடர்புடையதாக இருந்தால் தான் இதெல்லாம் ஒரு ஷாட் மாதிரியான ஃபீல் கிடைக்கும். எப்படி நம்ம புடவைக்கினோட தியரியில் வந்து ஒரு ஃபாலிங் ஷாட் வந்து 3 ஷாட்டுக்குமான ஒரு மொமெண்ட் வந்து கனெக்ட் ஆகுது, ஆக்ஷன் கனெக்ட் ஆகுது. அப்படி இல்லைன்னா ஒரு டயலாக் விஷயமாக கனெக்ட் ஆகுது, இல்லை ஒரு எமோஷ்னலாக கனெக்ட் ஆகுது, இல்லைன்னா ஒரு மியூசிக்கலாக கனெக்ட் பண்ணுறோம், இல்லை ஒரு கேரக்டர்ஸோட பொசிஷனாக, கேமராவோட கம்போசிஷனலாக. அப்போ இவ்வளோ எலிமெண்ட்ஸ் இருக்குது ஒரு ஷாட்டோட இன்னொரு ஷாட்டை கனெக்ட் பண்ணுறதுக்கு. அப்போ என்ன லாஜிக்கில் இது எல்லாத்தையும் பொறுத்துறோன்றது ரொம்ப முக்கியம். அப்போ இவ்வளோ விஷயம் இருக்குது எடிட்டிங்குள்ள. இப்போ கிழக்கு சீமையிலன்ற ஒரு படத்தில் வந்து என்னோட படத்தில் வந்து கிளைமேக்ஸ் சீன் வந்து ஒரு வித்தியாசமான அனுபவம் நடந்தது. எத்தனை பேர் பார்த்துருப்பீங்கன்னு தெரியல. அந்த படம் பார்த்துருக்கீங்களா? அதாவது விஜயகுமாரை நெப்போலியன் வெட்ட வரதுக்காக ஒரு அருவாலை எடுத்துகிட்டு வர ஒரு சீக்வன்ஸு. அந்த சீக்வன்ஸில் மிஸ் ஆகி ராதிகா மேலே படம். இந்த சீக்வன்ஸை நீங்கள் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு நார்மல் ஸ்பீடில் எடுத்த அந்த ஒரு பர்டிகுலராக அந்த கத்தியை இப்படி ஓங்கி வெட்டி இவங்க கீழே விழுறதுக்கு முன்னாடி வரைக்கும் ஒரு 7 ஷாட் இருக்கும். அதுக்கப்புறம் அவங்க ஃபாலன் ஆகிறதுல சேர்த்து அவர் முதல்ல நடக்க ஆரம்பிச்சதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 13 ஷாட் இருக்கும். இந்த 13 ஷாட்டோ இல்லை அந்த மொமெண்ட் வந்து ஒரு 7 ஷாட்டுன்றதோ ஆக்சுவலாக டிஸ்கஷனில் எடிட்டிங் அப்போ ஒரு விவாத பொருளாக மாறிச்சு. என்ன மாதிரி இதில் டிஸ்கஷன் இருந்திருக்கும்னா, பாரதிராஜ சாரோட அசிஸ்டன்ஸு, அசோசியேட்ஸ் இவங்கெல்லாம் வந்து இன்றைக்கி இருக்கிற பொதுவாக கமர்ஷியல் சினிமாவில் இருக்கிற ஒரு டெக்னிக் என்னென்னா, யாராவது ஒரு ஹீரோவோ இல்லை ஏதோ ஒரு விஷயம் நடக்குதுன்னா சூப்பர்ஃபிஷியலாக அவங்கள மாற்றுறதுன்ற ஒரு விஷயம் சம்பவம் நடக்கும். அதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு டெக்னிக்கை பயன்படுத்துவாங்க, மோஷன் எஃபெக்ட். அதாவது எப்படின்னா ஹை ஸ்பீடில் வராங்க. ஹை ஸ்பீட் அப்படின்றது என்னென்னா ஸ்லோ மோஷனில் வராங்க. இந்த வார்த்தை ரெண்டும் முரண்பட்ட மாதிரி தெரியும். கொஞ்சம் அந்த தொழில்நுட்பம் தெரிஞ்சவங்களுக்கு அது புரிஞ்சிடும். அதாவது ஃபில்மிக் லாங்குவேஜில் ஹை ஸ்பீடுன்றது ஆக்ஷனை வந்து ஸ்லோவாக காட்டுறது, சரிங்களா? அப்போ இவர் எங்கேருந்து இது பண்ணுறாரோ அந்த ஓங்கி அப்படி அந்த கத்தியால் வெட்டுற அந்த விஷயத்த ஸ்லோ மோஷனில் காட்டணும் அப்படின்றது அவரோட அசோசியேட்ஸோ இல்லை அசிஸ்டன்ஸோ எல்லோரும் வைக்கிற ஒரு கமெண்ட். டைரக்டர் வந்து என்கிட்ட கேட்குறாரு, இல்லை எப்படி பண்ணலாம் அப்படின்னா, இல்லை சார் நார்மலாகவே காட்டிடலாம், ரியல் டைம் அந்த ஒரு மூட்லேயே காட்டினா எனக்கு பெட்டராக இருக்கும்னு தோணுது. அவர் உடனே எல்லாரும் சொல்லுங்கள் திருப்பி சொல்லுங்கள் அப்படின்ட்டு. ஒரு கிட்டத்தட்ட ஒரு 6-7 அசிஸ்டன்ஸு இருந்தாங்க. அவங்க எல்லாருமே இல்லை சார் கொஞ்சம் அந்த ஒரு டெம்போ கிடைக்கும், ஹை ஸ்பீட் பண்ணால் ஸ்லோ மோஷன் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்றாங்க. அவரும் கொஞ்ச நேரம் அப்படி சைலண்டாக இருந்து யோசிச்சுட்டு இது ஒரு 5-10 நிமிஷம் ஓடிச்சு அந்த சைலன்ஸு. அதுக்கப்புறமா இல்லை எடிட்டர் சொல்கிறது கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அவர் தீர்மானிச்சுட்டு ரியல் டைம் ஸ்பீடில் வச்சு எடிட் பண்ண விஷயம் தான் இன்றைக்கி நீங்கள் எல்லோரும் பார்த்து. ஏன் இந்த ரியல் டைமுக்கும் அந்த ஸ்லோ மோஷன் பண்ணலை அப்படின்ற ஒரு டெசிஷன் மேக்கிங்கு என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்றது ஒரு சின்ன விளக்கம். ஏன்னா அது வந்து ஒரு டைரக்டருக்கும் எடிட்டருக்குமான புரிதல் வந்து எங்கே வந்து அண்டர்ஸ்டாண்டிங்காக இருக்கணுன்றதும் இந்த இடத்துல ஒரு சின்ன ப்ளே ஆகுது. இந்த ஃபுட்டேஜை எதுக்காக இந்த டெசிஷனுக்குள்ளே நான் ஒரு எடிட்டராகவோ இல்லை ஒரு டைரக்டர் வந்து இந்த மூடுக்குள்ளே வரோம், அந்த எமோஷன் என்ன, ப்ரீவியஸாக என்ன நடந்துச்சு, இந்த விஷயம் இந்த இடத்துல எப்படி அது இருந்தால் இந்த எமோஷன் எக்ஸாக்டாக கிடைக்கும். அப்போ அதை தீர்மானிக்கிறதுக்கான டூல்ஸ் வந்து இந்த மோஷன் எஃபெக்டோ இல்லைன்னா நார்மலாக காட்டுறதுன்றதோ இல்லை வேறு ஏதோ ஒரு எக்ஸ்ட்ரா எலிமெண்ட்ஸ் எல்லாம் ஆட் பண்ணணும்னு நினைக்கிறதோ. அப்போ இந்த விஷயத்தில் வரும்போது யதார்த்தமாக நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வு அந்த சீன். அப்போ அந்த யதார்த்தம்ன்ற ஒரு வார்த்தையை உண்மையிலேயே கொண்டு போய் கொடுக்கணுன்னா அந்த ரியல் டைமில் நடந்தால் அந்த யதார்த்தமாக இருக்கும் இல்லையா? அப்போ அந்த யதார்த்தத்தை கொடுக்கறதுக்கு இந்த நம்மளோட டூல்ஸை பயன்படுத்த வேண்டிய ஒரு க்ரியேட்டிவ் சென்ஸும் நாலேஜும் இங்கே தேவைப்படுது.
இல்லையா? அப்போ அதை தீர்மானிக்கிறது ஸ்பான்டேனியஸாக நம்மக்கிட்ட ஒரு அனுபவம் வேணும். அது எப்போ கிடைக்கும்னா அந்த ஃபுட்டேஜை நமக்கு புரிஞ்சுக்கிட்டதான். எந்த சூழலில் எந்த காட்சி அமைப்பில் இதோட தொடர்புடையது எதுக்கலாம், இதுக்கு என்ன முன்னாடி நடந்துச்சு, இந்த கேரக்டர்ஸ்க்கு என்னென்ன நடந்திருக்கும், இதுக்கும் அதுக்குமான சம்பந்தம் என்ன, அந்த ரியாலிட்டிக்கு இருந்தால் அந்த ஷாக் கிடைக்கும். கரெக்ட். ஏன்னா தமிழ்நாட்டில் ஒட்டுமொத்தமான ஆடியன்ஸ் அத்தனை பேரும் இந்த சீனுக்காக சீட்டோட நுனியில் வந்து உச்சுன்னு ஒரு சத்தம் கொடுத்தாங்க அந்த படத்துக்கு. நான் சொல்கிறது கன்னியாகுமரி டு சென்னை. இதுக்காக நிறைய தேட்டர் போய் பார்த்தோம். பின் ரொம்ப சைலன்ஸாக ஒரு, அதாவது சீட்டோட நுனிக்கு வந்துட்டு அந்த யதார்த்தமாக சட்டு நடந்துச்சு அப்படின்ற அந்த ஒரு விஷயத்த அன்னைக்கு இந்த விஷயத்தை இந்த எமோஷனை கண்டுபிடிக்கிறதுக்கான அந்த டிஸ்கஷன் ஏரியாவில் எப்படிலாம் இருந்திருக்குன்றதை பார்த்துக்கோங்க. ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் தான் இது. இப்படி நிறைய விஷயங்கள் நடக்குது எடிட்டிங் ரூமில். அப்போது அந்த ஒருத்தருக்குமான அண்டர்ஸ்டாண்டிங் ஒரு கிரியேட்டர்ஸ்குள்ளே எப்படிலாம் இருக்கணும், நடுவில் அந்த ஃபுட்டேஜ் வந்து இவங்களை எப்படி ஸ்டிமுலேட் பண்ணுது, இதை எப்படி இவங்க யூட்டிலைஸ் பண்ணுறாங்க. அப்போது எவ்வளோ கவனமாக பார்க்க வேண்டிய விஷயம். சாதாரணமாக ஒரு சீன் இல்லை இது. இதுக்கு முன்னாடி என்ன, பின்னாடி என்ன, இதுக்கான தொடர்பு என்ன, இதை எப்படி எங்கே சேர்க்கும் போது மியூசிக்கலாக இதுக்குள்ளே என்ன பிரிட்ஜ் ஆகும், எமோஷ்னலாக என்ன கிடைக்கும், ஆடியன்ஸோட பர்ஸ்பெக்டிவ்லேருந்து நம்ம என்னவா ஃபீல் பண்ணுறோம், இது எல்லாத்தையும் ஃபீல் பண்ணணும். எவ்வளோ இதுக்குள்ளே வந்து நுணுக்கமான விஷயங்கள், அதாவது வெளியில் சொல்ல முடியாத இந்த விஷயத்தை யாராவது எங்கேயாவது டிஸ்கஸ் பண்ணியிருக்க முடியுமா? இதை நீங்கள் உணர முடியுமா? நீங்கள் படமாக பார்க்குறீங்க, பார்க்கும்போது இதுக்குள்ளே ஒரு எடிட்டிங் சென்ஸ் இருக்குன்றத நினச்சிக்கிட்டுலாம் பார்க்க முடியாது. எந்த ஒரு க்ரியேஷனையும் நீங்கள் பார்க்கும்போது அந்த க்ரியேஷனாக தெரியாமல், க்ரியேட்டர்ஸ் அதுக்குள்ளே இருக்காங்கன்றது தெரியாமல் ஒரு மொத்த படமும் ஒரு சிங்கிள் ஷாட்டுன்ற ஒரு ஃபீல்டில் இருந்ததுன்னா தி பெஸ்ட். அதுக்குள்ளே 1000 ஷாட்ஸ் இருக்குது, ஆனால் அது ஒரு சிங்கிள் ஷாட்டுன்ற ஒரு ஃபீலோ நமக்கு ரொம்ப நெருக்கமான ஒரு உணர்வையும் கொடுத்துருச்சுன்னா அதை கொடுக்கறதுக்காக உழைச்சி அத்தனை பேரும் பர்ஃபெக்டாக ஒர்க் பண்ணியிருக்காங்கன்றது ஒரு ஃபீல் வந்துடும். இதுதான் பர்ஃபெக்ஷன். அதை தாண்டி நம்ம வந்து தனித்தனியாக ஒவ்வொருத்தரும் டுவேட் பாடிட்டு இருப்போம் அங்கங்கே. அது நடக்கும், இது தவிர்க்க முடியாது. சினிமாவில் வந்து ஃபேண்டசி ஏரியாஸ் நிறையா இருக்குது, கதைகளுக்குள்ளே வந்து ஃபேண்டசி ஏரியாஸ் இருக்குது, ஆக்ஷன் ஏரியாஸ் இருக்குது, ட்ராமா இருக்குது, இப்படி நிறைய மாறுபாடான விஷயங்கள் இருக்கா இல்லையா? ஏன்னா காரணம் எல்லாருக்கும் எல்லா விதமான ஒரே மனநிலையில் நம்ம இருக்க மாட்டோம். நிச்சயமாக ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கவித்துவமான ஒரு நாலேஜ் இருக்கும். ஒருத்தருக்கு வந்து ரொம்ப பொயட்டிக்காக இருப்பார், ஒருத்தர் வந்து ரொம்ப ஆர்டிஸ்டிக்காக இருப்பார், ஒருத்தர் ரொம்ப பந்தாவாக இருப்பார். இப்போ சிலருக்கு வந்து அந்த ஃபேண்டசைஸ் பண்ணுறது பிடிக்கும். இப்படி எல்லா விதமான பீப்புள்ஸையும் வந்து இதுக்குள்ளே வந்து சொல்லி ஆகும். அந்த அவங்கள அந்த 2.5 மணி நேரம் உட்கார வைக்கணும் போது எவ்வளோ டூல்ஸ் இதுக்குள்ளே இம்ப்ளிமெண்ட் பண்ண வேண்டியது இருக்குது. மியூசிக்கலாக, கேமராவை, டைரக்ஷன், அவங்களோட கேரக்டர்ஸை உருவாக்குறது, அது எல்லாத்தையும் மேனிப்புலேட் பண்ணி கொடுக்கணுன்னு வரும்போது எடிட்டிங்கில் வந்து அதை சரியாக கனெக்ட் பண்ணணும். சரியாக கனெக்ட் பண்ணாமல் எங்கேயாவது மிஸ் பண்ணோன்னா பெரிய ஒரு மிஸ்ஃபயர். ஆனால் அதை சொல்லவும் தெரியாது. ஒரு ஃபீலாக வேணால் சொல்லுவாங்க, இந்த இடத்துல ஏதோ ஒன்று, அதாவது ஒரு டைமிங்கை வந்து ப்ரெசென்ட் பண்ணுறதுல வந்து கம்மியாக இருக்குது இல்லை கூடுதலாக இருக்குது அப்படின்னா ஒரு 4 ஷாட்டையோ இல்லை ஒரு சீக்வன்ஸ் வந்து எமோஷ்னலாக ஒரு பர்ஃபெக்ட் டைமிங்கில் இல்லைன்றதை வந்து சொல்லணுன்னா அதுக்கு நீங்கள் வந்து அதில் இருக்கிற எவ்வளோ ஃப்ரேம்ஸ் இருக்குது, இந்த ஃப்ரேம்ஸை ரிமூவ் பண்ணால் ஒரு டைமிங் கிடைக்கும், இல்லை ஃப்ரேமை ஆட் பண்ணால் அதில் ஒரு 2 ஷாட்டை போட்டால் அதில் ஒரு டைமிங்கோ ஃபீலும் மாறுன்றதை வந்து தெரியணும். ஒரு டைரக்டருக்கு ரொம்ப முக்கியமாக தெரியணும். அப்போ எடிட்டிங் பார்ட்டில் ஒரு 4 ஃப்ரேம் எக்ஸ்ட்ராவாக போனால் கூட ஒரு சீனில் எக்ஸாக்டாக ஒரு ஃபைன் டியூன் பண்ணாத ஒரு சீன்ஸில் நிச்சயமாக அந்த எமோஷன் வந்து எக்ஸாக்டாக போய் சேருது. என்ன சார் இது ஃப்ரேம்குள்ளே என்ன, அது எப்படி மாறும்? ஒன்றும் இல்லை, நீங்களும் நானும் பேசிகிட்டு இருக்கோம், நீங்கள் ரியாக்ட் பண்ணுற ஒரு விஷயத்த நான் பேசும்போது என்ன மாதிரியான ரியாக்ஷன்ஸ் பண்ணுறீங்கன்ற அந்த டைமிங்கை கரெக்டாக சூஸ் பண்ணி ஒரு எடிட்டர் ஒர்க் பண்ணலைன்னா அந்த எமோஷன் போய் சேருமா? சேராது. குலோசேவ்னு ஒரு ரஷ்யன் டைரக்டர், அவர் வந்து ஃபஸ்ட் டைம் வந்து ஒரு எஃபெக்டை கண்டுபிடிக்கிறார். எப்படி அப்படின்னா ஒரு ஸ்டாட்டிக்கான ஒரு ரியாக்ஷன் ஷாட், ஒருத்தரோட ஒரு கேரக்டரோட ரியாக்ஷன் ஷாட்டு,
அந்த ரியாக்ஷன் ஷாட்டோட சம்மந்தமே இல்லாத சில ஷார்ட்ஸ். அதாவதுன்னா ஒரு பொண்ணு ஒரு குழந்தை வந்து அங்கே ஒரு சேரில் உட்காந்துருக்க மாதிரியும் இந்த ஃபேஸ் வந்து இந்த க்ளோஸ்அப்போட அந்த நெக்ஸ்ட் ஷாட் கட் பண்ணுறாரு. அப்போது அந்த குழந்தை மேலே ஒரு ஃபீல் எப்படின்னா அந்த க்ளோஸ்அப்பில் இருக்க ஃபீல்னு பார்த்தோன்னா ஒரு சின்ன ஒரு ஏக்கத்தோடு இருக்கிற மாதிரி ஒரு ஸ்டார்டிங்கான ஒரு ரியாக்ஷன் ஷாட். அதுக்கு அடுத்த ஷாட் வந்து குழந்தையோட ஷாட். இதை கனெக்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இந்த குழந்தை மேலே ஒரு ஏக்கம் இருக்கிற மாதிரி ஒரு உணர்வு கிடைக்கும். அதுக்கு இன்னொரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறாரு. அந்த க்ளோஸ்அப்போட இந்த குழந்தை ஷாட்டை எடுத்துகிட்டு ஒரு பெஞ்ச்லேயோ இல்லை ஒரு சின்ன ஒரு கட்டிலில் ஒரு பொண்ணு வந்து ஃபேண்டஸியாக படுத்துருக்க மாதிரி ஒரு ஷாட்டை கனெக்ட் பண்ணுறாரு. இப்போ என்ன ஆகுது, மீனிங் என்ன ஆகுதுன்னா ரொமான்டிக்கான மூடு கிடைக்கும் இந்த ஷாட்டோட ஷாட்டை கனெக்ட் பண்ணும்போது. ரெண்டாவது. மூணாவது, இந்த அந்த ஜென்ஸோட ஒரு ஃபேஸ் ரியாக்ஷன் அப்படியே வச்சுக்கிட்டு இந்த பொண்ணு ஷாட்டை எடுத்துகிட்டு ஒரு பிளேட்டில் ஒரு ஃபுட்டை வச்சுட்டு இந்த க்ளோஸ்அப்போட இதை கனெக்ட் பண்ணுறாங்க. அப்போ என்ன ஆகுது, ஒரு ஹங்க்ரியோ இல்லை ஏதோ ஒரு பசியோ அது சம்மந்தமான ஒரு உணர்வு அங்கே கனெக்ட் ஆகுது. அப்போது ஒரே ரியாக்ஷன், ஒரு ஸ்டாட்டிக்கான ஒரு எல்லாத்துக்கும் கம்பைன் ஆகிற ஒரு ரியாக்ஷனோட ஒரு க்ளோஸ்அப்போட வேறு ஷார்ட்ஸ், அதாவது சம்மந்தமே அந்த சீனுக்கு கண்டென்ட்டுக்கும் சம்மந்தம் இல்லாத ஒரு ஷார்ட்ஸை கனெக்ட் பண்ணி ஒரு எமோஷனை கொடுக்க முடியுன்றதை கண்டுபிடிக்கிறாங்க. அப்போது இப்படியான ஒரு விஷயங்கள் எல்லாம் வந்து அதாவது அதாவது ஒரு சீனில் அடுத்தடுத்த ஷார்ட்ஸு கனெக்ட் பண்ணுறதுன்றது வந்து அங்கேயே எடுக்கப்படாத விஷயங்கள் சினிமாவில் சீட்டிங்காக நிறைய செய்யப்பட்டிருக்கு. அது அத்தனையும் எடிட்டிங் சம்மந்தமாக, எடிட்டிங்கோட டெக்னாலஜி துணையோட. இப்போ நீங்கள் எமோஷனலாக பார்க்கும்போது ஒரு கனெக்டிவிட்டியில் ஒரு ஃப்ளோவில் பார்க்கும்போது இதுக்கு அடுத்த ஷாட்டுக்கான லுக்கோட பர்ஸ்பெக்டிவ்ஸ் தான் மேட்ச் ஆகுமே தவிர மற்ற எந்த விஷயம் அந்த லுக்கோட பர்ஸ்பெக்டிவ்ஸை கரெக்டாக நீங்கள் வச்சுட்டு கனெக்ட் பண்ணிடுறீங்க அப்படின்னு சொன்னால் இந்த எமோஷன் அழகாக பிரிட்ஜ் ஆகிடும். ஒரு லெஃப்ட் லுக்கோ ரைட் லுக்கோ அப்படின்னு வந்து கனெக்ட் பண்ணும்போது அழகாக எமோஷ்னலாக பிரிட்ஜ் ஆகும். அப்போ அது ஒரு க்ளோஸ்அப் எஃபெக்ட்னு அன்னைக்கு வந்து காயின் பண்ணாங்க. இன்றைக்கி அது வந்து நிறைய விஷயத்தில் பயன்படுது. அதாவது இமேஜினேட்டிவாக சொல்கிறதுக்கோ ஒரு பாலச்சந்தர் சார் படத்தில் வந்து சில கேரக்டர்ஸ் வந்து ரொம்ப கடுமையாக பேசும்போதெல்லாம் ஒரு தேல் வந்து கொட்டுற மாதிரி ஒரு ஷாட் வச்சுருக்காரு. அந்த அளவுக்கு கண்டென்ட்டோட மேட்ச் பண்ணி ஒரு இமேஜினேட்டிவ் ஷாட்ஸ். பாரதிராஜ் சார் படத்தில் 16 வயதில் ஒரு மாங்கோட்டையை தூக்கி போட்டு அது கடைசி வரைக்கும் வளர்கிற வரைக்கும் அந்த ஓவரால் ஃபிலிமில் கனெக்ட் பண்ணிகிட்டே வருவார். இந்த கேரக்டர்ஸோட ஒரு எலிமெண்ட்டை மேட்ச் பண்ணிகிட்டே வருவாங்க. ஸ்டைல், ஒரு டேரக்டர்ஸ்க்கு ஒரு ஸ்டைல் பேட்டர்னை க்ரியேட் பண்ணாங்க. அப்போ இதெல்லாம் வந்து எடிட்டிங்காக எப்படி இதை கண்டென்ட்டோட கனெக்ட் பண்ணுறாங்கன்றது வரும்போது இந்த கண்டென்ட்டுக்கு ஒரு எலிமெண்ட்டாக அந்த என்விரான்மெண்டலாக எடுத்து மேட்ச் பண்ணிக்கிறாங்க. அப்போது எடிட்டிங் சென்ஸ் அவங்களுக்கு இருந்ததுனால எப்படி இதை கனெக்ட் பண்ணலாம், கண்டென்ட்டோட கனெக்ட் பண்ணுறதுன்ற ஒரு முக்கியமான ஐடியாலஜி அங்கே க்ரியேட் ஆகுது இல்லையா? அப்போ இந்த மாதிரி இடங்களில் எவ்வளோ வேல்யூபிளான விஷயமா இருக்குது பாருங்கள். இமேஜினேட்டிவாகவோ இல்லை ஃபேண்டசைஸாகவோ பண்ணும்போது எவ்வளோ, அதாவது பழைய தியரிஸுக்கும் இன்றைக்கி இருக்கிற டெக்னாலஜிக்கும் க்ரியேட்டிவ் சென்ஸை அதை எப்படி கொண்டு வந்து பிரிட்ஜ் பண்ணி கொடுக்குறோம். அப்போது எவ்வளோ பெரிய க்ரியேட்டிவ் டெவலப்மெண்ட்ஸ் இன்றைக்கி நடந்திருக்கு. அப்போது இன்றைக்கி பார்த்தோன்னா ஃபிலிம்லேருந்து டேப்ஸ் வந்தோம், டேப்லேருந்து டிஜிட்டல் வந்தோம், இன்றைக்கி சாஃப்ட்வேர்ஸ் வந்துடுச்சு. சாஃப்ட்வேர்ஸ் வந்ததுக்கப்புறம் வந்து ஒரு ஷார்ட்டோட டியூரேஷனோட லென்த்தை வந்து நிறையா மாற்றிட்டாங்க. முதல்ல வந்து ஒரு ஷார்ட் ரெஜிஸ்டர் ஆகணும் அப்படின்னு சொன்னால் ஒரு 1.5 அடி ஏதாவது இருக்கணும் அப்படின்னு சொன்ன ஒரு காலம் போய் இன்றைக்கி 4 ஃப்ரேமு 6 ஃப்ரேமு 10 12 அப்படின்னு இஷ்டத்துக்கு. அதுக்கு முன்னாடியேவும் பாரதிராஜ் சார் கட் பண்ணிட்டார், 4 ஃப்ரேம்லாம் போட்டார். முதல் மரியாதையிலே வந்து சிவாஜியோட சந்தோஷத்தை அவர் கொடுக்கணுன்றது வரும்போது அந்த பரிசல் சுற்றுற ஒரு ஷாட்டையும் அந்த வாட்டர் ஃபால்ஸை இது எல்லாத்தையும் அவரோட ஃபேஸோட சிரிப்போட 4 ஃப்ரேம் கட் பண்ணி கனெக்ட் பண்ணி சூப்பர் இம்போஸ்ன்ற ஒரு டெக்னாலஜி அப்போ கிடையாது. அப்போ வந்து விஷுவல் எஃபெக்ட்ஸ்ன்னு சொல்கிற ஒரு விஷயம்லாம் ஃபிலிமிக் பீரியடில் வந்து ஒரு தனி டிபார்ட்மெண்ட்டாக இருந்துச்சு. அப்போ வந்து ஃபிலிமோட நெகட்டிவை எடுத்து அந்த ஷார்ட்ஸ் எல்லாத்தையும் ஒரு இன்டர்மீடியேட்டுன்ற ஒரு பாசிட்டிவ் பிரிண்ட்டாக இருக்கும், ஆனால் நெகட்டிவ் பேஸில் இருக்கும், ஆனால் பாசிட்டிவ் எஃபெக்டில் இருக்கும் அந்த ஃபிலிம். அப்படியான ஒரு விஷயமாக அதை பிரிண்ட் பண்ணி அந்த பிரிண்ட் பண்ண அந்த இன்டர்மீடியேட் பாசிட்டிவை கொண்டு வந்து ஒரு
ஆப்டிக்கல் டிபார்ட்மெண்ட்டில் கொடுத்தோன்னா அங்கே மிச்சல் கேமராவில் அதை த்ரெட் பண்ணி ஒரு ப்ரொஜெக்டர் மாதிரி லைட் பண்ணி ரன் பண்ணி 2 ஷாட்டையும் கொலாஜ் மாதிரி பண்ணி 2 ஷாட்டையும் ஒன்று மேலே ஒன்று எக்ஸ்போஸ் பண்ணி டிசால்வ்ஸை க்ரியேட் பண்ணாங்க. நடுவில் ஏதாவது நமக்கு எஃபெக்ட்ஸ் வேணும்னா டர்ன் வைப்ஸு எல்லாமே அப்படி க்ரியேட் பண்ணது தான். இது எல்லாத்தையும் ஆரம்பத்தில் பார்க்க முடியாது. இன்றைக்கி இருக்கிற டிஜிட்டல் வேர்ல்டில் ஒரு ஆவிடில் வந்து ஒரு டிசால்வோ இல்லைன்னா ஒரு வைப்போ இல்லைன்னா ஒரு காம்போசிட்டிங்கோ இல்லை வேறு ஏதாவது நம்ம ஃபீலை கொடுக்கணும்னா இன்றைக்கி நிறைய ப்ளகின்ஸ் வந்துடுச்சு, தேர்ட் பார்ட்டி ப்ளகின்ஸ் வந்துடுச்சு, அவனோட டிஃபால்ட் ப்ளகின்ஸ் வந்துடுச்சு. இது எல்லாத்தையும் நம்ம பண்ணிக்கலாம். ஆனால் அன்றைக்கி அதெல்லாம் எதுவும் பண்ண முடியாது. அப்போ அந்த 4 ஃப்ரேமை கட் பண்ணி ஓடும்போது ஃபிலிமுக்கு இதில் வந்து கட் ஆகிடும்ன்றதுனால அது எல்லாத்தையும் அங்கே கொடுத்து ஒரு ஷாட்டாக மாற்றி அதுக்கப்புறம் அதை நெகட்டிவாக திருப்பியும் எக்ஸ்போஸ் பண்ணி மிக்சல் கேமராவில் அப்புறம் அதை டெவலப் பண்ணி கொண்டு வந்து ஜாயின் பண்ண விஷயங்கள் தான் அந்த சூப்பர் இம்போஸ் மாதிரியான எஃபெக்ட் எல்லாம் கொடுத்தது. 2 ஃப்ரேம் 4 ஃப்ரேம் கட் பண்ணது. இன்றைக்கி அவர் நிறைய பண்ணுறாரு. டேரக்டர் 4 ஃப்ரேம் கட் பண்ணுறாரு. அவரோட ஃபீலுக்காக ஒரு பேட்டர்னைஸ்டு அவர் எப்பயுமே வச்சுருப்பார். பாரதிராஜ் சார் எப்பயுமே ஷார்ட்ஸை வந்து இமேஜினேட்டிவாக சொல்லணும்னு வரும்போது ஏதாவது ஒரு எலிமெண்ட் எடுத்துப்பார். அந்த ஒரு பாடியோ இல்லை ஒரு ஆட்டுக்குட்டியோ இல்லைன்னா ஒரு அருவியோ இல்லை அந்த கேரக்டர் சம்மந்தப்பட்ட என்விரான்மெண்டல் எலிமெண்ட்ஸை எதையாவது ஒன்று கம்பேர் பண்ணி அதை ஷார்ட்ஸை வந்து பேரலாக வந்து கனெக்ட் பண்ணிகிட்டே வருவார் அந்த கேரக்டர்ஸோட எடிட்டிங்கில் ஷார்ட்ஸ் போட்டு இது அவங்க ஒரு பேட்டர்னாகவும் அந்த கதையை புரிய வைக்கிறதுக்கான சப்போர்ட்டிவ் பொய்டிக் மேட்டராகவும் வச்சுருந்தாங்க. ஏன்னா இது அவங்களுக்கு பெரிய அளவில் சக்ஸஸ்ஃபுல்லாகவும் ஒர்க் அவுட் ஆச்சு. ஆனால் அதை கையாளுறதுக்கு ஒரு பெரிய அவங்கக்கிட்ட ஒரு உணர்வுபூர்வமான ஒரு நாலேஜ் இருந்தது. அது வேணும். இப்போ இதில் இப்போ இந்த டெக்னாலஜின்னு நம்ம பார்க்கும்போது இன்றைக்கி வந்து நிறைய மாற்றங்கள் வந்துருக்கு. பொதுவாக இப்போ எஃப்சிபி, ப்ரீமியர், ஹேவிட் அப்படின்ற இதில் ஒரு மேஜரான ஒரு ப்ளஸ்ஸு ஒரு பக்கம் மைனஸ் என்னென்னா இந்த டியூரேஷன் ஆஃப் எக்ஸ்போஸ்டு அண்டு ஒர்க்கிங் ஹவர்ஸ். ஒரு படத்துக்கு எவ்வளோ நேரம் ஒர்க் பண்ணுறதுன்றது வந்து இவ்வளோ நேரத்தில் தீர்மானிக்கலன்றது போய் கிட்டத்தட்ட வருஷக்கணக்கெலாம் ஒர்க் பண்ணுறோம். 3 மாதத்தில் முடிச்சிடலான்ற ஒரு விஷயம் போய் வருஷக்கணக்கில் போயிடுது. மார்க்கெட் வேல்யூ எல்லாம் வந்து அந்த கதையில் ஒரு எக்ஸ்ட்ரா கிரெடிட்ஸாக உட்காரும்போது எடிட்டர்ஸுக்கு வேறு ஒரு பெர்ஸ்பெக்டிவும் அங்கே யோசிக்க வேண்டிய கட்டாயம் வருது. இவங்களோட படத்தை இவங்களோட பாணியில் கொடுக்கறதுக்குன்னு ஒரு அணுகுமுறை தேவைப்படுது. இப்போ மணி சாரோட பாணியில் பாரதிராஜ் சார் படத்தை எடிட் பண்ண முடியாது இல்லையா? அதே மாதிரி வைஸ் வர்ஸா எல்லாருக்குமே பொருந்தும் அது. அப்போது கதை யாரோட பாயிண்ட் ஆஃப் வியூவில், அதாவது யார் டேரக்டரோட விஷனாக இது சொல்லப்படுது முக்கியமாக, அது முக்கியம். எந்த டேரக்டரோட படம் இது, அது இல்லாமல் அதில் யார் மெயின் கேரக்டர்ஸாக ரோல் ப்ளே பண்ணுறாங்க அவங்களோட பர்ஸ்பெக்டிவ்லையும் இதுக்கான வேல்யூஸு. கமர்ஷியல் ஹீரோஸ்க்கான ஒரு வேல்யூவோட ஒரு ஷார்ட்டை இன்ட்ரடியூஸ் பண்ணுறோன்னும் போது அது அதோட வேல்யூ வேறு. அதை வந்து நம்ம ஒரு நியூவாக இன்ட்ரடியூஸ் ஆகிற ஒரு பர்சனுக்கு நம்ம வச்சோன்னா ஒரு எடிட்டர் வந்து ஒரு ஹை ஸ்பீடில் வர, அதாவது அந்த புது பையன் வரான் ஹை ஸ்பீடில் வரான், அப்படியே பெருசாக எதையோ பெருசாக ஒரு ஃப்ளவர்லாம் விழுது அப்படின்னு சொல்லி விஜய்க்கு வைக்கிற மாதிரியோ இல்லை ஒரு ரஜினிக்கு வைக்கிற மாதிரியோ வச்சா அடுத்த செகண்ட் வந்து கமெண்ட் அடிக்கும், டேய் உனக்கு இது தேவையா? அப்போ அந்த வேல்யூஸ் புட் ஆகுது இல்லையா? ஒரு ஃப்ரேமில் யார் இருக்கா, இவங்களுக்கு ஒரு வேல்யூ, இந்த டேரக்டருக்கு ஒரு வேல்யூ, இது எல்லாமே வந்து எக்ஸிக்யூஷன் ஸ்டைலில் வந்து மாற்றிக்க வேண்டிய கட்டாயம் வருதா? அது இது ஒரு ஏரியா. அப்போ அந்த மாதிரி ஏரியாஸில் வரும்போது அந்த ஜிமிக்ஸ் வந்து எடிட்டிங் பர்ஸ்பெக்டிவில் அதை ஹை ஸ்பீடில் ப்ரெசென்ட் பண்ணுறோம், இல்லை ஒரு ஸ்லோ மோஷனில் ப்ரெசென்ட் பண்ணுறோம், இல்லை ஒரு கிராஃபிக்ஸ் வருது, இல்லை விஷுவல் எஃபெக்ட்ஸை கொடுக்குறோம், அவர் அப்படின்னு கையை காட்டினார்னா காற்றெல்லாம் வருது அப்படின்றதெல்லாம் எல்லாம் அப்புறம் இல்லை. அப்போ இது யார், இது எல்லா வேல்யூஸையும் புட் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஒரு எடிட்டருக்கு அப்போ ஒரு டேரக்டரை புரிஞ்சுக்கணும், அந்த ஹீரோ யார் நடிச்சிருக்கா, அப்புறம் அந்த கதை, அப்புறம் அதுக்கப்புறம் ஆடியன்ஸ் என்ன, அதுக்கப்புறம் இதுக்குள்ளே வந்து மியூசிக்கெல்லாம் என்ன ஆட் பண்ணாங்கன்னா அதுக்கான டைமிங், எங்கே வந்து ஒரு யதார்த்த கதையிலேருந்து எங்கெல்லாம் வந்து மியூசிக்கல் ஏரியாஸை பிரிக்கிறது, டெவலப்மெண்ட்ஸ். அதாவது எல்லா இடத்துலையும் டைலாக் பேசிட்டே இருக்க மாட்டான்,
எல்லா இடத்துலையுமே வந்து அவங்களோட சம்பவங்கள் நடந்துகிட்டே இருக்குது. சில இடத்துல மாண்டேஜஸாவோ இல்லை சில மியூசிக்கல் ஏரியாஸை ஸ்கோர் பண்ண வேண்டிய விஷயங்களோ இந்த இடத்துல ஒரு மூடை கொடுத்து சைலன்ஸாக ஒரு கேரக்டர் ஃபீல் பண்ண போகுது அப்படின்னு சொன்னால் அந்த சைலன்ஸை ஃபீல் பண்ண வைக்கிறதுக்கு ஒரு எடிட்டர் யூ ஷுட் ஃபீல். எப்படி மியூசிக் டைரக்டருக்கு வந்து மியூசிக் வாசிச்சிட்டே இருந்தாலும் ஒரு சைலன்ஸ் கொடுத்தா அந்த இடத்துல ஒரு பெரிய வேல்யூ கிடைக்கும்னு ராஜா சார் பண்ணுவார் இல்லையா? அப்போ அதுக்கு ஒரு பெரிய சென்ஸ் தேவைப்படுது. அதே மாதிரி இந்த இடத்துல யதார்த்த வாழ்க்கையிலேருந்து சினிமாவை மாற்றி கொடுக்கணும்னு வரும்போது இந்த இடத்துல நாம் சாதாரணமாக பேசிகிட்டு இருக்கிற இடத்துல 4 ஷாட்டை கட் பண்ணி டெவலப்மெண்ட்டுக்கு போடணும் அப்படின்றது வந்து தேவை. அப்படின்னு வரும்போது அது 4 ஷாட்டை போட தெரியணும்னா எங்கெல்லாம் கரெக்டாக போடணுமோ அங்கே கரெக்டாக போடணும். மாற்றி போட்டோன்னா பம்பாயிடும். அப்போ அந்த சைலன்ஸ் கொடுக்க வேண்டிய இடத்துல சைலன்ஸ் கொடுத்து அதுக்கான எமோஷ்னல் பாஸ் கொடுத்து அதுக்கான ஒரு ஆர்ஆர் வேல்யூஸ் கொடுத்து எல்லாத்தையும் க்ரியேட் பண்ண வேண்டிய ஒரு கட்டாயம் எடிட்டர்ஸ்க்கு ரொம்ப முக்கியமாக இருக்குது. அப்படி அதுதான் சொல்லணும். இன்றைக்கி நீங்கள் பண்ணுற பெரிய இது வந்து லாஸ்ட் டேக் ஓகே,